அந்த முதியவருக்கு பின்னாடி நம்பியூரானும் ஊர் மக்களும் போகிறாங்க. அங்கே திருவெண்ணைநல்லூருக்கு போன பிறகு ஒரு சபையை கூட்டுறாரு. சபையை கூட்டி ஒரு ஓலையும் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாரு. இதுதான் மூல ஓலை, அங்கே கொண்டு வந்தது படி ஓலை அப்படின்னு சொல்கிறாரு. இது மாதிரி ஏதாவது தவறு நடக்குங்கிறதுக்காகத்தான் அங்கே படி ஓலையை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையும் காமிக்கும்போது எல்லோரும் பார்த்துட்டு, ஆமாம் ஆமாம், உனது பாட்டனார் நானும் எனது வழி வழி வரக்கூடிய சந்ததிகள் அனைவரும் உமக்கு அடிமை அப்படின்னு சொல்லி எழுதி கையொப்பமிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ இவருக்கு சொல்கிறது தான் சரி, இவர் கூட போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்பியூரானுக்கு நம்பிக்கையே வரல. அதனால நம்பியூரான்ட்ட எல்லாரும் சொல்கிறாங்க, நீ உன்னுடைய வீட்டுக்கு போய் ஓலை சுவடி ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே வேக வேகமாக போய் தாத்தா, அதாவது பாட்டனார் எழுதின ஓலை சுவடி ஒன்று எடுத்துகிட்டு வரான். வந்த உடனே அதில் இருக்கிற கையொப்பமும் இதில் இருக்கிற கையொப்பமும் ஒன்றாக இருக்கிறத எல்லோரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஆமாம் ஆமாம், உண்மைதான், இந்த முதியவர் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவர் கூட போ அப்படின்னு சொல்லிட்டு சபையை கலைஞ்சிருது. எல்லோரும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த முதியவர் பின்னாடி போகிறான். போகும்போது திருமணத்தை முடிச்சுட்டு வரேனே அப்படின்னு சொல்கிறான். இல்லை இல்லை, இந்த நான் சொல்கிறபடி தான் கேட்கணும், நான் சொல்கிற பொண்ணை தான் நீ திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டே போகிறாரு. எங்கேயா இருக்குது உங்கள் வீடு அப்படின்னு கேட்குறான். இந்த ஊர்லேயே பெரிய வீடு என் வீடு தான், வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டே போகிறாரு. அப்போ கோவில் வருது. அந்த கோவிலுக்குள்ளே நுழைஞ்சிட்றாரு. நுழைஞ்ச உடனே மறைஞ்சிட்றாரு. அதுக்கப்புறம் வானத்தில் இருந்து சிவபெருமானும் பார்வதியும் அவருக்கு காட்சி கொடுத்து, இந்த கைலாயத்துலேருந்து நீ வரும்போது என்ன சொன்னேன், பூலோகத்துக்கு வந்த பிறகு நான் இங்கே தவறு ஏதாவது செஞ்சால் என்னை தடுத்தாட்கொள்ளணும்னு சொன்னியா, இப்போ நீ ஒரு தவறு செஞ்சுருக்க, இந்த பெண்ணை நீ திருமணம் செய்யக்கூடாது, உனக்குன்னு பறவை நாச்சியார் சங்கிலி நாச்சியாருங்கிற பேரில் 2 பெண்கள் வளர்ந்து வராங்க, அவங்கள தான் நீ திருமணம் செஞ்சுக்கணும், இந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது, அதை தடுத்தாட்கொள்றதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழால் என்னை பாடு அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு பாட தெரியாதே அப்படின்னு சுந்தரர் சொன்னோடனே, முதல்ல என்ன வார்த்தை சொல்லி என்னை திட்டினியோ அந்த வார்த்தையவே முதல் அடியாக கொண்டு பாடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய்ங்கிற பதிகத்தை பாடுறாரு. சந்தோஷப்பட்டுட்டு ஊர்கள் தோறும் சென்று யாம் இருக்கும் தலங்களை பாடுவாயாக, அதோடு பறவை நாச்சியார் சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டு இளர வாழ்க்கையில் ஈடுபட்டு பிறகு எம்மை வந்து அடைவாயாகன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. இதுதான் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கதை. 63 நாயன்மார்களில் திருமண கோலத்தோடு இருக்கிற ஒரே நாயன்மார் இவர் தான்.